அரசியல கமலஹாசனுக்கு வந்த நிலைமை தான் விஜய்க்கு வருதுங்களா? அவங்கள விட கீழே தான் சார் போவாரு. ஜாதியினுடைய ஹிஸ்டரியே தெரியல. ஆனால் 2K கிட்ட தோண்டி எடுத்து அவன் ரீல்ஸ் போட்டு விஜய் ஜாதியை கடந்த ஒரு தலைவர் சார். அது ஒர்க் அவுட் ஆகாது சார். எலக்ஷன் அவர் கிறிஸ்தவ நாடாராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்தவ நாடாராக இருந்தார்னா ஜெயிப்பார். தலைவர்கள் 4 கட்சியில இருக்காங்கல்ல, அப்ப 4ஆ தானே அது ஓட்டு பிரியுங்கிற மனநிலை. ஏதோ ஒண்ணு எப்படி பார்த்தாலும் கவுண்டர் தான் ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் மிக முக்கியமான தலைவராக, மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. இது அதிமுகவுக்கு இழப்பு தானே, பலவீனம் தானே? இல்லை சார், இப்போ அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில போய் சேர போறாரு, அமமுகவில் போய் சேர போறாரு. ஏற்கனவே டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இவரும் கைகோர்த்து ஐயா தேவர் அவருடைய என்ன சொல்றது ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிட்டாங்க, ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்க தனியாக தான் இருக்க போகிறாங்க. அது போக இது நாள் வரை அவர் பேசிகிட்டு இருந்தது வந்து அதிமுகவை இணைப்பதற்கான பணிகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அதிமுகவை இணைப்பதற்கான பணியில் ஈடுபடுபவர் எதற்கு தாவேக்காவுக்கு போன்ற தேவை வந்ததுன்றது தெரியல. இதில் சார், அதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்க தோணவில்லை, ஆனால் ஒரு உள்நோக்கம் இருக்கு. எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பது சாத்தியம் இல்லை, அதனால அந்த வேலையை நான் கைவிட்டுட்டு தாவேக்காவுக்கு போறேங்கிற மைண்ட் செட்ல செங்கோட்டையன் அப்படி செயல்பட்டாரா? இல்லை சார், இப்போ அதுக்கு தாவேக்காவுக்கு போய் டிஎம்கேல போய் சேர்ந்துடலாம் சார். இதுக்கு தாவேக்கா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்பட்டதா கேள்விப்பட்டமே, உண்மையாது சார்? அதுதான். இப்போ சேகர்பாபு அவர்கள் வந்து ஏறக்குறைய 2 முறை சென்று சந்திக்கிறார் சேகர்பாபு செங்கோட்டையனை. ஆமாம், இதே மாதிரி 2010 திமுக அதிமுகலேருந்து வெளியில் வந்தவர் தான். நீங்கள் முதல்ல ஒரு கேட்ட கேள்விக்கு அதிமுகவுக்கு இது ஒரு பலவீனமானு சொன்னீங்களா? சேகர்பாபு இதே மாதிரி 2010 அதிமுக விட்டு வெளியில் வர்றாரு. அதிமுக அழிஞ்சிருச்சா என்ன? அதுக்கப்புறம் தான் 10 வருடங்கள் 2 முறை ஆட்சியில் இருந்தாங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி இன்னைக்கு ஒரு அமைச்சர் வெளியில் போயிருக்கார், ஒரு முன்னாள் அமைச்சர் வெளியில் போயிருக்கிறார். ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு அரசியல் புள்ளி வெளியில் போயிருக்கிறார். ஆனால் முன்னாள் எம்பி ஒருத்தவங்களும் வெளியில் போயிருக்காங்க, சத்தியமாமா அவர்கள். அது அஃப்கோர்ஸ் நான் செங்கோட்டையனை பற்றி நம்ம சொல்கிறோம். என்ன சொல்லும் பொழுது சார், ஒரு கட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் வெளியில் போனால் அந்த கட்சி அழிஞ்சிரும்னா அதிமுக எப்போவும் அழிஞ்சிருக்கும் சார். அதிமுகவுடைய 9 முக்கிய புள்ளிகள், அரசியல் புள்ளிகள் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களுமாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி டிஎம்கேல அமைச்சராக இருந்தாங்க. அப்போ அதிமுக அழிஞ்சிருச்சானா 75 சீட்டு. சும்மா ஏதோ அதிமுக வந்து சும்மா ஒருத்தர் 2 பேர் போனால் அழியிற கட்சியா அப்படின்னா, எம்ஜிஆர் மறைந்த பிறகு அழிஞ்சிருக்கணும், ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அழிஞ்சிருக்கணும். இப்போவும் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக 75% சீட்டோட நிற்கிறாங்க. 2024 பிரதமர் வேட்பாளர் இவருன்னு என்டிஏ கூட்டணியில் இருந்தால் மோடி பிரதமர் வேட்பாளர், மோடிக்காக வாக்கு விழுந்துன்னு சொல்லலாம். ஆனால் வெறும் தேமுதிகவை கையில் வச்சுக்கிட்டு 22% ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணார் சார் எடப்பாடியார் அவர்கள். அவருக்கு எந்த ஒரு பின்பலமும் இல்லை. இவரை பிரதமர் காட்டல, அவரை பிரதமர் காட்டல. வெறும் அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு, இரட்டலைக்காக விழுந்த ஓட்டு, ஐயா யதார்த்த தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு. அப்போ யாருமே இல்லாமல் கூட என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. இல்லை, ஈரோடு இடைத்தேர்தல் தோற்று போனார் அப்படின்னாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் என்ன தோற்று போனார், பட் ஆனாலும் கட்சியை கைப்பற்றினார். அவருடைய நீங்கள் ராஜதந்திரமோ நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க சார், அவருடைய வந்து எய்ம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதிமுகன்றது கிளியராக ஒன் மேன் பார்ட்டியாக ஒரு தலைமையை ஏற்று, எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இருந்ததோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்ததோ, இன்னைக்கு ஒருவர், அது யாராக இருக்கட்டும், ஒருவர், அந்த ஒருவர் தலைமையில் யார் பயணிக்க, இரட்டை இலை சின்னத்துக்காக பயணிக்க தயாராக இருக்கீங்கன்னா வாங்க, மற்றவங்க எல்லாரும் வெளியில் போங்கன்ற ரொம்ப தெளிவாக. இப்போ அவங்க வெளியில் போயிட்டா தோற்று போயிடுவோம், வச்சிருவோம் அப்படின்னா சார், 2021 எலெக்ஷன் இப்படி எல்லாரும் வெளியில் போனாங்க. ஆனாலும் 75 சீட்டுன்றது சும்மா இல்லை சார். 75 சீட்டுன்றது சும்மா இல்லை. சரி, 2021 ரைட்டு, அது ஏதோ அந்த ஒரு ஃபோர்ஸில் இன்னும் ஒரு சில பேர், நிறைய பேர் கையில் இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்டாலினை பெரிய அளவில் தலைவரை யாரும் ஏற்றுக்கல, வைக்கல. அவர் எப்படி ஏன்னா அவர் சிஎம்மாக இருந்து நிர்வாகம் பண்ணி யாரும் பார்க்கல. அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, கலைஞர் அவருடைய மகனாக தான் பார்த்தோம், ரைட்டுங்களா? கலைஞருடைய மகனாக ஒரு ப்ராப்பர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, இவர் சிஎம் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு மக்கள் அந்த நேரத்தில் ஆமோதிக்கலை. சரி, ஓகே. அதனால அதுக்கப்புறம் 2024 குறைஞ்சிருக்கணும்ல. 2024 வாக்கு சதவீதம் அதே தானே இருக்குது, அதே தானே வாக்கு சதவீதம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவர் ஸ்ட்ராங்காக பில் பண்ண நினைக்கிறார். இந்த மாதிரி இவர் வெளியில் போயிட்டார் அப்படின்னா
ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போ இதே மாதிரி தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் இல்லையா? பண்ருட்டி ராமச்சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 1967 டிஎம்கேல இருந்தார். ஜெயிச்சார். பண்ருட்டியில் தான் ஜெயிச்சார். 71 பண்ருட்டியில் தான் ஜெயிக்கிறார். 77 பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் கூட வந்துடுறாரு. வந்து அதிமுகவில் சேர்றாரு. 77லையும் ஜெயிக்கிறார். அவர் வரிசையாக ஜெயிச்சுட்டே வர்றார் சார். அவர் ஒரு கட்டத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் புது கட்சி, அப்போ வந்த புது கட்சி தேமுதிகவில் போய் சரணடைகிறார். தேமுதிகவில் போய் சரணடைகிறார், தோக்குறார். ரைட்டுங்களா? தோக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த 2011 எலெக்ஷனில் அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறார். அதிமுக கூட கூட்டணி தேமுதிக வைக்கும்போது தான் ஜெயிக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தோக்குறார். இதுதான் நடக்குது. என்னன்னா இதே மாதிரி எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு ஒரு பெரிய இயக்கங்களில் பணி செஞ்சுட்டு சாதாரண ஒரு சின்ன இயக்கத்துக்கு போகும்போது தோற்று போடுறாரோ, இந்த தடவை செங்கோட்டையன் கோபியில் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 96 அவர் எப்படி தோற்று போனார்? 96 ஏன் தோற்று போனார்? இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஆதரவில் அன்னைக்கு திமுகவும் இவர் நம்ம மூப்பனார் ஐயா அவர்களும் கூட்டணி வச்சாங்க. தமிழ் மாநில காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைக்கும் பொழுது அப்போ பர்கூரில் ஜெயலலிதா அவர்களே தோற்று போனாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி 2 தொகுதியில் 91 காங்கேயம் பர்கூர் 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் 30,000 ஓட்டுக்கு மேலே மார்ஜினில் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கும்போது அப்புறம் காங்கேயத்தை வந்து விட்டு கொடுத்து ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் காங்கேயத்தில் எம்எல்ஏ ஆனார். இது 91 நடந்தது. 96 பார்த்தீங்கன்னா அந்த பர்கூர்லேயே நின்று தோற்று போனாங்க. அப்போ முதலும் கடைசியுமாக செங்கோட்டையன் அவர்கள் தோற்று போகிறார். அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரை வீழ்த்தவே முடியாதான்னா ப்ராப்பராக ஒரு அலையன்ஸ் இருந்தால் வீழ்த்துறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அதிமுக விட்டு அவர் வெளியில் போகிறது, அதிமுகவில் கோபியில் அடுத்த லெவலில் யார் வரணும்னு ஏறக்குறைய 50 வருடங்களாக இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா சார்? இப்போ நீங்கள் 50 வருடங்களாக கோபியிலே கட்டி ஆண்டு கொண்டிருக்கீங்க. கோபிச்செட்டிப்பாளையமே உங்கள் கையில் தான். அப்போ 50 ஆண்டு காலமாக கோபியில் எத்தனை பேர் அதிமுகவில் இருப்பாங்க? என்னால் இவர் ஒருத்தர் இருக்கான்றதுனால அடுத்த இடத்துக்கு வரவே முடியலன்னு எத்தனை பேர் இருப்பாங்க? எடப்பாடி அவர்கள் இப்படி விட்டு கொடுக்காம விடாப்படியா இருக்கிறதுனால செங்கோட்டையன் இப்போ முதல் நாளாக வெளில போயிட்டார். அது அடுத்த கட்சிக்கு போயிருக்காரு. இதே மாதிரி அடுத்தடுத்து வரவங்களும் போயிட மாட்டாங்களா இப்படி? இல்லை சார், யார் போனாலும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். சார் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சரி, இப்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ரைட்டுங்களா, அதை ஏற்றுக்கிட்டாதானே நீங்கள் கட்சியில் இருக்கணும். நான் இப்போது எடப்பாடி அவர்களை செங்கோட்டையன் ஏத்துக்கல, அதனாலதான் அந்த ஈகோ பிரச்சனையே வந்தது. அவ்வளவுதானே சார், அவ்வளவுதான். இல்லைன்னா ஏத்துக்கிட்டாருன்னா இருந்துட வேண்டியதானே. ஏத்துக்கிட்டாருன்னா அதிமுக தான் பயணிக்கிறாங்க, இருந்துட வேண்டியதானே. சரி, ஒரு துணை முதல்வர் நீங்க நாளைக்கு ஜெயிச்சு வந்தா துணை முதல்வர் கேளு, ஏதோ ஒன்று கேட்டு போங்க. அப்படின்னா உங்க மகனையோ மகளை யாரையோ ஒருத்தர் கொண்டு வாங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் எடப்பாடியார் ஒருதலை பட்சமாக ஒரே ஒரு ஒற்றை தலைமையாக ஏற்றுக்கணும்ல. அதுல கன்ஃபியூஷன் வந்ததுன்னா நான் எதுக்கு சார் அவங்களை ஏடிஎம்கேல வச்சுக்கணும்? செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போனதுக்கு அதிமுகவுக்கு இழப்பு இல்லை, ஆனா தாவேக்காவுக்கு இது பலமா? செங்கோட்டையனுக்கு இழப்பு சார், அதிமுகவுக்கு இழப்பு இல்லை, செங்கோட்டையனுக்கு இழப்பு. எப்படி சொல்றீங்க? இப்போ என்னன்னா சார், நீங்க ஒன்றும் இல்லை, திமுக வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை உடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, முடியவே இல்லை. செங்கோட்டையன் இருக்காரு. அதே மாதிரி அதிமுகவில் எத்தனையோ என்ன கட்சியினுடைய அடுத்த பிரமுகர்கள்லாம் எப்படியாவது கோபிச்செட்டிப்பாளையத்தை இவர் வேற ஏதாவது தொகுதிக்கு மாறப்பட்டாரா, நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் நம்ம எடுத்துக்க முடியாதா, நம்ம ஊராச்சா, இவருக்கு அடுத்து நம்ம ஒரு நல்ல இடத்துல வர்றோமே அப்படின்னு சொல்லி அதிமுகவில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இது இல்லாமல் ஏனைய கட்சிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக வந்து ஒரு என்ன சொல்றது, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அதே மாதிரி நீங்கள் தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, இது எல்லா மாவட்டத்திலையும் பாஜகவினுடைய பிரசன்ஸ் ஏறக்குறைய இன்னைக்கு திமுகவை விட அதிகமாக இருக்குது. அதிமுக தான் அதில் டாப்பு. அதிமுக தான் 11ல் 11 தொகுதி, கோயம்புத்தூரில் 10ல் 10 தொகுதி, திருப்பூர், அந்த மாதிரி அதிமுக நம்பர் 1. ஆனால் இன்னைக்கு டிஎம்கேவுடைய பிரசன்ஸ் ஈக்குவலாக பாஜகவோட பிரசன்ஸ் இருந்துச்சு, பாஜகவோட அழுத்தம் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி கோபியை கைப்பற்றலாம்னு திமுக ஒரு செயல் நினைக்கும், எப்படி கோபியில் அடுத்த இடத்துல இருந்தவனை மறுபடியும் கோபியில் அடுத்த செங்கோட்டையன் இடத்துக்கு வர வைக்கலாம்னு அதிமுக முயற்சி பண்ணும். ஒருவேளை பாஜக சீட்டை வாங்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக கோபிச்செட்டிப்பாளையத்தில் மறுபடியும் செங்கோட்டையன் அவர் நின்னாருன்னா, அவர் தாவேகா சார்பாக நின்னார் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். இப்படி அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா தொண்டர்கள் இருக்காங்களா, அந்த ஓட்டு வங்கி கம்மி சார். அவங்க மொத்த தமிழ்நாட்டிலே 20 லட்சம் பேர் இருந்தாலே பெருசு சார். சார் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் சார். நெடுஞ்செழியன் அவர்கள் இருக்கார் இல்லையா, நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து அதாவது 3 முறை சிஎம்மாக இருந்தவர் சார். 3 முறை சிஎம்மாக இருந்தார், இன்டர்ம் சிஎம்மாக இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதே மாதிரி அவர் 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 நினச்சிருந்தா இன்னைக்கு கருணாநிதியினுடைய இந்த வாரிசு அரசியல் இல்லாமல் ஆக்கிடலாம். கருணாநிதி அவர்கள் இவர் சொல்கிறார், உதயநிதி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கார், உதயநிதி ஊந்தே வந்தார், காலில் விழுந்தே வந்தார். அப்படிப்பட்ட உதயநிதி அவருடைய தாத்தா அன்னைக்கு நெடுஞ்செழியன் அவர்கள் காலில் விழுந்து தான் அவர் பதவி வாங்கினார். நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து
அதாவது வழி விடலை அப்படின்னா இன்னைக்கு இந்த மொத்த குடும்பமே உள்ள வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நெடுஞ்செழியனுடைய 3 முறை சிஎம், அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், அப்புறம் பல முறை எம்எல்ஏவா இருந்த நெடுஞ்செழியன் அவர்கள் கட்சியை விட்டு வெளில வந்துடுறாரு. கட்சியை விட்டு வெளில வந்து மயிலாப்பூர்ல நிற்கிறார் சார். 1000 ஓட்டு கூட அவங்க 500 ஓட்டு வாங்கினாரு. எஸ்வி சேகர் இருக்கார் இல்லையா, எஸ்வி சேகர் வந்து நெடுஞ்செழியனோட அதிக ஓட்டு 1000 ஓட்டு, இவர் 500 ஓட்டு தான் வாங்குறாரு. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி 3 முறை சிஎம் சார் 500 ஓட்டு வாங்க முடியல சார் மயிலாப்பூர்ல. சரி, அதிமுக விட்டுட்டு தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் போயிட்டாரு. அவருக்கு மரியாதை கிடைக்குங்கிறீங்களா கிடைக்காதுங்கிறீங்களா? கட்சியில மரியாதை கிடைக்கும் சார். ஆ. மக்கள் என்ன நினைப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க சார். உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க எம்ஜிஆர் மூலமாக, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக நீங்க வாழ்ந்து விட்டு அதிமுகவின் மூலமாக ஒரு பதவி இத்தனை வருடங்களாக, இத்தனை ஆண்டுகளாக பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு இன்னைக்கு நீங்க டக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இந்த தலைமையை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க டக்குன்னு வெளியில போய் அதற்கு நீக்கப்பட்டிருக்காருல்ல. அதான் அஃப்கோர்ஸ் சார். அதுதான் அவர் வைக்கிற டிமாண்ட்லாம் என்ன? 10 நாள் கெடு கொடுக்குறாரு. நீங்க தலைவருக்கு 10 நாள் கெடு கொடுத்தா தலைவர் அதை ஏத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன தலைவர்னு ஒரு கேள்வி வராதா? அப்போ நீங்க ஒரு நியாயமா ஒரு தர்க்க ரீதியாக ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு தவறு நடந்து சுட்டி காட்டீங்க. என்ன தவறு நடந்திருக்கீங்க? என்ன அதிமுகவை இணங்கி ஒருங்கிணைக்கணும்ன்றீங்க, இதுல தவறு என்ன இருக்கு? எடப்பாடியோட தவறு என்ன இருக்கு? அவங்களாம் யாரு சார்? சார் டிடிவி தினகரன் யாரு? கட்சியை சின்னத்தை முடக்கன்றதுக்காண்டி லஞ்சம் கொடுத்து கேஸ் ஜெயிலுக்கு போனவர் தானே அவரு. கட்சியை ஒருத்தர் முடக்கணும்னு நினைச்சிருக்காரு, அதனால சின்னத்தை முடக்கணும்னு நினைச்சிருக்காரு, அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரை ஒருங்கிணைக்கணும். எதுக்கு ஒருங்கிணைக்கணும்? இது ஒரு தலைவராக எடப்பாடியார் எடுக்கலாம்ல அந்த முடிவை. அப்போ அந்த முடிவு உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா எப்படி? புரியல. இதுக்கு நீங்கள் எத்தனையோ பேர் மாதிரி நீங்கள் மறுபடியும் அங்கேயே போயிடலாம் சார். பிஹெச் பாண்டியன் மாதிரியோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் செந்தில் பாலாஜி மாதிரியோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் சேகர்பாபு மாதிரியோ டிஎம்கேலே போயிருக்கலாமே. நீங்கள் எதுக்கு நீங்கள் தாவேக்காவுக்கு போகணும்? இது சார் ஒன்றும் இல்லை சார். டிஎம்கேவினுடைய ஆதரவினால் இன்னைக்கு அதிமுகவினுடைய வாக்குகளை டிஎம்கே பெறவில்லை என்றாலும் அதை 4 பக்கமாக சிதற விடணும். அது டிஎம்கேவோட அஜெண்டா. பொதுவாக சேகர்பாபு எதுக்கு சார் போய் பார்க்குறாரு? செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு சேர போகிறார். ஏறக்குறைய 3-4 நாட்களாக ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ அதையும் மீறி இதுக்கு நடுவில் சேகர்பாபு ஏன் போய் பார்க்கணும்? எதுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு சொல்லுங்க. இதிலே தெரியலையா சார்? இப்போ சிம்பிளா கோபிச்செட்டிப்பாளையம் ஓட்டு இதனால் வரைக்கும் அதிமுக தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அதை நீ பிரித்து டிஎம்கே கொண்டு வந்துருவியா? அதை விட பெஸ்ட்டு எனக்கு வேண்டாம் அவனுக்கு வேண்டாம், நீ கொண்டு போய் வேற வண்டியாக கொடுத்துரு, முடிஞ்சுது. இப்போ கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவோட கோட்டையாக இருக்குது. இப்போ கொங்கு மண்டலத்துலேருந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்கா போயிட்டாரு. இன்னொரு பக்கத்தில் செந்தில் பாலாஜி இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலையோட சொந்த ஊரும் அந்த பக்கம் தான் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் எடப்பாடியோட அவரோட சொந்த ஊரும் அந்த பக்கம் தான். இப்படி கொங்கு மண்டலம் செதறி போயிடாதா? வாய்ப்பே இல்லை சார். ஏன்னு வைங்களேன் சார், செதறி போயிருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2021லேயே செதறி போயிருக்கணும் சார். சார் 2021 ஏறக்குறைய சென்னை வந்து திமுகவினுடைய கட்டுப்பாடு. சென்னையில் மதுராந்தகம் தொகுதி எஸ்சி தொகுதி தனி தொகுதி, அதில் மரகதம் அவர்கள் ஏடிஎம்கேல ஜெயிக்கிறாங்க. மற்றபடி எல்லா தொகுதிகளும் சென்னையினுடைய 22 தொகுதிகளும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அனைத்து தொகுதிகளும் திமுக தான். அதே மாதிரி கோயம்புத்தூர், நீங்கள் திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல்ல ஓரளவுக்கு, தருமபுரி, இது முழுக்க அதிமுக தான், ரைட்டுங்களா? அதில் எந்த மாற்றுக்கருத்தும். அதுலேருந்து 2001க்கு அப்புறம் வெளியில் போகிறவங்க யார்? அதிமுகவில் இருந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் நான் சொல்கிற கொங்கு பெல்ட்டில் யார் வெளியில் போயிருக்கேன்னா யாருமே வெளியில் போகல சார். யாருமே வெளியில் போகல. இந்த செங்கோட்டையன் ஒருவர் மட்டும் வெளியில் போயிருக்கார். அந்த செங்கோட்டையன் தானே அவருடைய ஒரே தொகுதியில், அந்த அந்தியூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரையே ஜெயிக்க வைக்கல, வேணுமுன்னே தோற்க அடிச்சாரு. அப்ப அந்த வல்லமை செங்கோட்டையனுக்கு இருக்குங்கிற ஒரு புரிதல் அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு சொந்த அதிமுக வேட்பாளரையே செங்கோட்டையன் தோக்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது இல்ல. அவர் சப்போர்ட் பண்ணல. நீங்க பொதுவா எப்படின்னா சார், ஒன்னே நீங்க அந்தியூர்ல தோக்கடிச்சதுக்கு காரணம் வந்து செங்கோட்டையன் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்போ 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பல முறை அமைச்சராக இருந்தவர், அப்படிப்பட்டவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்லை அப்படின்னா, அந்த சொந்த கட்சி எம்எல்ஏ வேட்பாளரே தோக்கடிக்கிறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு அந்த கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு இருக்குங்கிறதானே அர்த்தம். இப்ப அந்த செல்வாக்கு தாவேக்காவுக்கு போகுது, விஜய்க்கு ஆதரவா போகுது. ஒரு சிட்டிங் அமைச்சர் ஓகேங்களா, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரைட்டுங்களா, அவரை சார்ந்த கட்சி உறுப்பினர்கள் நிறுத்தி வைக்கலாம். ஆனா அவரே அகெயின்ஸ்டா போயிட்டாருன்னா அது நடக்காது. இப்போ நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு, இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை விடக்கூடாதா அப்படின்னு நான் சொன்னா நீங்க கேட்பீங்க, ரைட்டுங்களா? உங்க 2 பேருக்குமே நான் எதிரி ஆயிட்டேன், அவனை விடாதான்னு அவனை சொன்னா நீங்க கேட்பீங்களா? அவ்வளவுதான் சார், சிம்பிள் சார். சார் கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த தடவை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தோற்கிறார், அதுதான் உண்மை. அது நீங்க பாருங்க. அவர் தேவையில்லாத இந்த ஒரு முடிவு எடுத்துட்டார். இதுக்கு அவர் டிஎம்கேல போய் சேர்ந்திருந்தார் அப்படின்னா டிஎம்கே அவரை வாரி நடத்திருக்கும்.
இல்ல நீங்க வரக்கூடிய தேர்தல்ல 2026ல தாவேகா சார்பா போட்டிக்கிட்டு செங்கோட்டையன் தோற்கிறார் அப்படின்னா அவருடைய அரசியல அஸ்தமிச்சு போயிடும். நான் முடிச்சேன். உண்மை அதான் நடக்க போகுது. ஒண்ணு, தாவேகாவினுடைய ஒரே ஒரு வேட்பாளராக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில், அதாவது 1000, 500, 700, 800 ஓட்டு வித்தியாசங்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். சரிங்களா? ஆ. இல்ல ஒர்ஸ்ட் கேஸ் அவர் தோப்பார். நான் சொல்றது தாவேகா சார்பாக நிக்கிற 234 தொகுதியிலையும் அவங்க ஆட்கள் போறாங்கன்னு வைங்களேன், ஒருவர் ஜெயிப்பார். அப்படின்னா செங்கோட்டையன் மட்டும் தான் ஜெயிப்பார். விஜய் ஜெயிக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை சார். அதெல்லாம் விஜய் ஜெயிக்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது டூ மச்சா இருக்கு சார். கமலஹாசன் தோக்கலையா? யாரும் நம்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க இந்த கருத்து. கமலஹாசன் தோக்கலையா சார்? சிவாஜி கணேசன் அவர் பிறந்த ஊர் சார், திருவையாறு. அவரு கட்சி ஆரம்பிச்சார் சார், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு கட்சி ஆரம்பிச்சு சொந்த கட்சி. இதே மாதிரி நீங்களாம் அப்ப சிவாஜி கணேசன் வந்து சார் விஜய் இன்னைக்கு உச்சம். முதல் படம் பராசக்தி, முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் ஆனவங்க எனக்கு தெரியும் உலகத்திலே யாரும் கிடையாது சார். பராசக்தியிலே சூப்பர் ஸ்டார் சார் சிவாஜி கணேசன். அரசியல சிவாஜிக்கு வந்த நிலைமை, அரசியல கமலஹாசனுக்கு வந்த நிலைமை தான் விஜய்க்கு வருங்கிறீங்களா சார்? அவங்களோட கீழே தான் சார் போவாரு. சார் அவங்களோட கீழே தான் போவார். எங்க நிப்பாரு நீங்க சொல்லுங்க. ஒரு ஐடியா பண்ணி எந்த தொகுதியில் நிப்பாருன்னு விஜயால சொல்ல முடியுமா சொல்லுங்க சார்? விஜயகாந்த் அவர்கள் 2005, 2006ல் அவர் நிக்கிற தொகுதியே வந்து அவருடைய சமூகத்தை ஒற்றிய தொகுதி. அவருடைய சமூக வாக்குகள் அங்கே ஜாஸ்தி, 60,000 ஓட்டு அவர் சமூகத்திலிருந்து. அதனாலதான் நிக்கிறாரு அவரு. அதாவது அந்த சக்தி கூட விஜய் அவர்களுக்கு கிடையாது. ஆனா விஜய்க்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் தாண்டி ஜாதி ரீதியா பாகுபாடு ஒட்டுமொத்தமா அது ஒர்க் அவுட் ஆகுது சார். சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அது ஒர்க் அவுட் ஆகுது. எம்ஜிஆர் அவர்களுக்கே நீங்க பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கே தொகுதி தேடினாங்க. அவருக்கே அவர் கேரளாவை சேர்ந்து இலங்கைக்கு போயிட்டு மறுபடியும் கேரளாவுக்கு வந்து அவர் வேலு நாயர்ன்றவர் மூலியமாக இங்கே சென்னையில் வந்து இன்னைக்கு வேற சின்ன சின்ன நாடகங்கள் அடிச்சு இன்னைக்கு பெரிய ஆளானார். அது வேற கதை. ஆனால் எலெக்ஷன் வரும் பொழுது எம்எல்சி ஆனார். அப்புறம் எம்எல்ஏ ஆனதுக்கு அவருக்கு தொகுதி தேடினாங்க. பரங்கிமலையா ஆண்டிப்பட்டியான்னு தேடி கடைசியில் அதாவது தேவரின மக்கள் வந்து அதிமுகவுக்காக உழைப்பாங்க. அதே மாதிரி தேவரின மக்களுக்கு அதாவது முத்துராமலிங்க தேவரை டிஎம்கே, குறிப்பாக டிகே நீதி கட்சி எல்லாமே சேர்ந்து முத்துராமலிங்க தேவரை அன்னைக்கு மூக்கையா தேவரும் சரி முத்துராமலிங்க தேவரும் சரி ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க. தேவர் பெருமகனார் திராவிட கழகத்துக்கு கம்ப்ளீட்டான ஒரு எதிரான மனநிலையில் இருந்தார். அதே நேரத்தில் டிஎம்கே அதாவது ஓப்பனாக எதிர்த்தார், வெட்டுவேன் குத்துவன்ற அளவுக்கு எதிர்த்தார். அதனால் தேவரின மக்களுக்கு டிஎம்கே மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பு அன்னைக்கு அதிமுக அறுவடை பண்ணுச்சு. ரைட்டுங்களா? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தேவரின மக்கள் அதிமுகவுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ அந்த ஆண்டிப்பட்டியில் குறிப்பாக தேவரின மக்கள் 75% பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன சரி வரும்னு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே நிற்கிறார். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் எதுக்கு தேனியை நம்பி பெரிய அளவுக்கு இருந்தாருன்னா ஜாதி பலம்ன்றது நீங்கள் கருணாநிதிக்கே தேவை சார். இவங்க என்ன சார்? ஆனா விஜய் ஜாதியை கடந்த ஒரு தலைவர் தானே சார். அது ஒர்க் அவுட் ஆகாது சார். எலெக்ஷனுக்கு விஜய் ஜாதியை கடந்த தலைவர் இல்லையா? இருந்துட்டு போட்டு சார். எலெக்ஷனுக்கு பவர் பாலிடிக்ஸ். ஜோசப் விஜய்னு சொன்ன எச் ராஜாவே இப்ப வெறும் விஜய் தானே சொல்றாரு. அப்படின்னா எச் ராஜாவே தன்னுடைய கருத்துக்கள் வாபஸ் வாங்கிட்டாரு. ஜோசப் விஜய்னா கிறிஸ்தவ தொகுதி அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இந்த மாதிரி நீங்க நிக்கலாம். அல்ல ஹைகோர்ட்டாவது மயிலாவது அப்படின்னு சொன்ன எச் ராஜா வெறும் விஜய பொதுவான ஒரு நடிகரா பார்த்த மக்களுக்கு மத்தியில ஜோசப் விஜய்னு மத அடையாளத்தோட வேணும்னு வாண்டடா குத்தி காமிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவரே தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற மாதிரி நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்ங்கிற அளவுக்கு தானே எச் ராஜா பேசுறாரு. அப்படின்னா அப்ப ஜாதி மதங்களை கடந்த தலைவரா தானே விஜய் பார்க்கப்படுகிறாருங்கிற ஒரு பிம்பம் வந்து. நான் ஒன்று சொல்றேன் சார். ஒன்றும் இல்லை சார். நீங்க 84 எலெக்ஷனில் கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வீசின அலையில் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்கல. 84 கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பயந்து ஒதுங்கிய எலெக்ஷன். ஏன் அவரும் ஜாதிய கடந்த தலைவர் தானே? ஏன் அவர் ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கல? ஏன் நிற்கணும்? ஏன்னா அன்னைக்கு மனநிலை வேற. அன்னைக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் ப்ராப்பராக நின்று போலரைஸ் பண்ணக்கூடிய, இவரை பேக் பண்ணக்கூடிய சமூகம் ஸ்ட்ராங்காக இல்லை. பரூரில் எதுக்கு ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறாங்க? பரூரில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னடம் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகம் பிராமண சமூகம் எங்கே இருந்தாலும் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாதிரியாக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் திமுக எதிர்ப்பு பிராமண சமூகத்துக்கு இருக்குது. அதில் பரூரில் பிராமண சமூகத்தினரும் இருக்கிறாங்க. அப்படின்றனால தான் பரூரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே நின்னே அவங்க 96 எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் சார், அவங்க நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு பேஸ் ஓட்டுன்றது அந்த சமூகம் தான் எடுத்து கொடுக்கும், இல்லை மதம் தான் எடுத்து கொடுக்கும். நீங்கள் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய்ன்றதுனால அவர்
கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக போலரைஸ்டாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் மாவட்டம் தான். ஆனால் அங்கே நிற்கணும் அப்படின்னா அவர் கிறிஸ்தவ நாடாராக இருக்க வேண்டும். கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்தவ நாடாராக இருந்தார்னா ஜெயிப்பார், இல்லைன்னா அங்கேயும் தோத்தான் போவார். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதியை பார்க்கக்கூடிய மனநிலை மாறி போயிருக்குல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல முந்தைய காலகட்டங்கள் சார். அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் ஒரு பிரம்ம தான் சார். இன்னமும் வந்து அதுதானே சார். எச் ராஜா விடுங்க, நீங்கள் ஏ ராஜா எடுத்துக்கோங்க. ஆராசா தனித்தொகுதியை விட்டு ஒரு தொகுதியில் என்னைக்கு நிற்கிறாரோ அன்றைக்கி தான் நீங்கள் சொல்ல நடக்கும். நடக்குமா அது? அது நடக்கவே நடக்காது சார். அது நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் டிஎம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 மாவட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு ஏடிஎம்கே சீட்டு மதுராந்தகத்தில் மரகதம்ன்றவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதை எதிர்த்து தோத்தவர் யார் தெரியுமா? மல்லை சத்யா. இப்போ புதுசாக டிவிகேன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, திராவிட வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, மல்லை சத்யா. அவரும் வந்து ஒரு தனித்தொகுதியினால அங்கே நிற்கிறார், தோத்து போகிறார். டிஎம்கேலேருந்து கிட்டத்தட்ட 7000 ஓட்டோ 8000 ஓட்டில் தோத்து போகிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது அவர் திருப்போரூரில் நிற்கிறார். திருப்போரூரில் நிற்கும் போது தோத்தான் போகிறாரு, இதில் நின்னாலும் தோத்தான் போகிறாரு. அவர் தனித்தொகுதியிலையும் நின்று பார்த்துட்டாரு, பொது தொகுதியில் நின்று பார்த்துட்டாரு. இங்கே தனித்தொகுதி, அதாவது இங்கே ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து பொது தொகுதியில் நின்னா ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி சார். 1% கீழே. அப்போ அந்த மனநிலை எப்போ உருவாகுதோ அப்போ தான் நீங்கள் வர முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஜாதியை மீறி மதத்தை மீறி நீங்கள் வந்து ஒரு தலைவர் பேர் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவாளர் பேர் வாங்கிக்கோங்க. ஆனால் லோக்கல் போலரைஸ்டு பவர் பொலிட்டிக்ஸ்னு வரும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் தான், ஒவ்வொரு ஓட்டும் தான் இம்பார்ட்டன்ஸு சார். இன்றைக்கி ஒரு இமாம் ஒரு இமாம் வந்து நினச்சாருன்னா அவங்க வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மசூதியில் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு பேசி யாருக்கு ஓட்டு பண்ணுன்றது முடிவு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் முடிவு பண்ணுறாங்க, பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கணும். அதே மாதிரி ஜாதி, இப்போ ஐயாவளி, இப்போ ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார், ரைட்டுங்களா. அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ஏ, அதிமுகவினுடைய எக்ஸ்எம்எல்ஏ. அவர் இந்த தடவை சீட்டு கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஐயாவளின்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவர், வைகுண்டரை கும்பிட்றவங்க, ஐயா வைகுண்டரை கும்பிட்றவங்க. இப்போ அவர் ஒரு கோயிலுக்கு போனார்னா 10,000 பேரை பார்த்து காலில் அங்கேயே விழுந்து மொத்த ஓட்டியும் வாங்கிட்டு வந்துடுவார். அதனால் அவர்லாம் பொட்டன்ஷியலான கேண்டிடேட் இந்த இடத்துல. ஸோ இப்படி இது ரொம்ப முக்கியம். விஜய்க்கு அது கிடையவே கிடையாது. விஜய் என்ன சமூகம்னே இன்னும் விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியாது. விஜய் ஃபேன்ஸ் அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கான நல்ல விஷயம். வாய்ப்பே கிடையாது சார். அது இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார். நடிகர் விஜய் ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. நடிகராக இருக்கிற வரைக்கும் பலரும் பல விதமாக பேசுறாங்க. கட்சியோட தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சமூகமும் வெளியில அறிவிக்காம தெரியாம இருக்கிறது தான் ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அப்படி கிடையாது இருக்கும். யார் அவருக்கே நான் ஓட்டு பண்ணுங்க, நம்ம ஆளுக்கான அவனுக்கு ஓட்டு போட்டுருன்னு நினைப்பாங்க சார். சார் இல்ல, ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட நினைச்சா அவன் தானே தற்கூரி சார். தற்கூரி யார் ஜாதி பார்க்கறானோ அவன் தற்கூரி தானே. அது ரியாலிட்டியே பேசுவோம் சார். நீங்க என்னன்னா தற்கூரின்றது ஓகே. இப்போ நான் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது, என்ன நீங்க தற்கூரின்றீங்க. ஆனா நான் ஓட்டு போடுவேன், என்ன பண்ணுவீங்க நீங்க? ஓட முடியாது. அந்த மனநிலை, ஜாதி பார்க்கக்கூடிய மனநிலை யாருக்கு? 50 வருஷம் ஆகும் சார். அதெல்லாம் 50-100 வருஷம் ஆகும். நீங்க அதுக்கு இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் ஜாதி பார்க்கறது இல்ல. இந்த 2K கிட்ஸ் ஜாதி பார்க்க, அதனால விஜயை ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிறாங்க. இருக்கிற ஆணவ கொலைகள்ல பெண்களை கொல்றது பூரா அண்ணனும் தம்பியும் கொல்றாங்க. அப்புறம் என்ன ஜாதி பார்க்கலன்றீங்க? எல்லாம் 2K கிட்ஸ், நாங்க 90s கிட்ஸ், நாங்களே பரவாயில்ல. 2K கிட்ஸ் தான் பூரா, அதாவது பாடல்களை போட்டுக்கிறான். ஒன்றும் இல்லை. ஒரு சில ஜாதியில் அவங்க ஜாதியினுடைய ஹிஸ்ட்ரியே தெரியல. ஆனால் 2K கிட்ஸை தோண்டி எடுத்து அவன் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் ரீல்ஸ்லாம் போட முடியல. ஜாதிய வன்மத்தில் 90s கிட்ஸை விட 2K கிட்ஸ் தான் அதிக ஜாதிய வன்மத்தில் இருக்காங்க. ஆமாம் சார், அப்படிதான் சொல்றீங்க? ஆமாம் சார், நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறப்போ எடப்பாடியார் அவர்கள் இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் கொங்கு பெல்ட்டு, எடப்பாடியாருக்கு ஸ்ட்ராங்கான பெல்ட்டு, அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான பெல்ட்டு. ஏன் சொல்கிறீங்க இதை? அவர் கவுண்டர், அங்கே இருக்கிறவங்க கவுண்டர் சமுதாயத்தினுடைய ஏறக்குறைய அனைவரும் வந்து வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள கவுண்டர். ஆக இனம் சேருது, அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படி பார்த்தா இப்போ கொங்கு மண்டலத்தில் 4 தலைவர்கள் 4 கட்சியில இருக்காங்களே, அப்ப 4ஆ தானே அது ஓட்டு பிரியுங்கிற மனநிலை. ஏதோ ஒண்ணு, எப்படி பார்த்தாலும் கவுண்டர் தான் ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். இது யாராவது பிரிஞ்சுட்டு போட்டு சார். ஆனா 4 நீங்க சொன்ன மாதிரி 4 அதுலயே கவுண்டர்ல எவன் பெரிய கவுண்டர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவன் சின்ன கவுண்டர்? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு இதுல பெரிய கவுண்டர், யாரு சின்ன கவுண்டர்? இப்போ வரைக்கும் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் பெரிய கவுண்டர். யாரு சின்ன கவுண்டர்? சின்ன கவுண்டர்ன்றது திமுகல இருந்து எத்தனை பேர் வேணாலும் இருக்கு. சரி, அதிமுக கரு பாலாஜி, இவரை வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, பெரிய கவுண்டர் எடப்பாடி, சின்ன கவுண்டர் செந்தில் பாலாஜி, அவ்வளவுதான். அப்ப அண்ணாமலையும் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணா வளர்ந்து வந்துட்டு கவுண்டர், அவ்வளவுதான், 2 பேரும், அவ்வளவுதான் சார். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை ஒரு டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா சார், ஏதோ இனத்தோட தான் சார் சரி ஓட்டுன்னு வந்துட்டா, மதத்தோட தான் சரி ஓட்டுன்னு வந்துட்டா. விஜய்க்கு இந்த ரெண்டுமே, அதாவது அவர் கிறிஸ்டின்றது அவரே சொல்ல மாட்டாரு. இப்போ அட்லீஸ்ட் வந்து ஏன் சொல்லணும்னு கேட்குறேன்.
ஏன் அடையாளப்படுத்தணும்? முடியாது சார். எலெக்ஷன்ல ஜெயிக்க ஒரு முடியாது சார். தலைவரா இருக்கிறவங்க அது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். சார் தமிழர் மணியன் இருக்காரு இல்லையா? ஆ. காமராஜர் மக்கள் இயக்கம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இப்ப அத இவரு ஜி.கே. வாசனுடைய கட்சியில நினைச்சிட்டாரு. தமிழ்நாடு இணைக்க போறாரு நினைச்சிட்டாரு. அப்ப அவரு நல்லவர், அப்பழுக்கற்றவர். திமுகவினர் வந்து ரொம்ப அவரை எதிர்த்தாங்க. கலைஞர் வந்து அவருக்கு வீடுலாம் கொடுத்தார். கலைஞர் வந்து ஐயா தமிழர் மணியன் அவர்களுக்கு வீடுலாம் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற அந்தஸ்துல வீடு கொடுத்தார், வச்சாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக எழுதிட்டாரு, ஆதரவாக எழுதவில்லைன்றதால வீட்டை பிடிங்கி அவரை வந்து அனுப்பிட்டாங்க, வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும். அவர் எந்த ஜாதி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தெரியாது. என்ன ஆனாரு? அவர் பார்க்க கூடாது. நல்ல சார். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல நம்பர் 1 எழுத்தாளரும் நம்பர் 1 பேச்சாளரும் தமிழர் மணியன் அவர்கள் தான். அவர்களை நம்ம ஜாதி அடையாளத்தோட பார்த்தோம்னா நம்மளுடைய பார்வையில தான் குறைபாடு. அவர் பார்க்க கூடாது. காமராஜருடைய சிஷ்ய பிள்ளை, காமராஜரால் அப்படிங்கிறவரை தமிழர் மணியன் அப்படிங்கிறது பேர் மாற்றம் கொடுக்கப்பட்டவர். எல்லோருக்குமான ஒரு சிஷ்ய பிள்ளை விட்டுருங்க. காமராஜர் யாரு? எந்த ஜாதிக்காரர்? நாடார். விருதுநகர்ல தொகுறார். காமராஜர் அவர்களையும் ஜாதிய பார்வையோடு பார்க்கிறவங்களுக்கு தான் பார்வையில குறைபாடு. சரி, விருதுநகர் ரைட்டுங்களா? அவர் ஒரு நாடார். ஏன் அவர் அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனில் சென்னையில் எங்கேயாவது போய் நிற்கலாமே? ஏன் போய் கோயம்புத்தூர்ல எங்கேயாவது கவுண்டர் என்ன மக்களுக்கு மத்தியில் நிற்கலாமே? எதுக்கு நாகர்கோவிலில் போய் நிற்கிறாரு? நாகர்கோவிலில் போய் நின்று எம்பி ஆகிறார் சார். நாகர்கோவிலில் தான் சார் அங்கே நாடார் ஓட்டு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய 20-25% நாடார் ஓட்டு நாகர்கோவில் அண்டு அந்த காலத்துல 40 எந்த காலத்துலையுமே அதான் சார். இப்பவும் அதே தான் சார். குறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஜாதி பார்க்கக்கூடிய சார் ஜாதி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதி இருக்கிறவன் அந்த ஜாதிக்காரன் எங்கெங்க அதிகம் இருக்கிறானோ அங்கே போய் நின்றுவான். ஜாதி என்னன்னு இல்லாத எந்த ஜாதிக்காரன் நமக்கு கண்டிப்பா ஓட்டை செதறாம அள்ளி கொடுப்போனோ அவனை எதிர்பார்த்து நிற்பான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இன்றைய நீங்க அடுத்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவங்க ட்ரிப்ளிகேனை மொச்சிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி 1000 விளக்கு தொகுதியில் முஸ்லீம்ஸ் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி. சிறுபான்மையின ஓட்டு எதுவுமே நமக்கு சிந்தாமல் வந்துடும். அவங்கள ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியும். அதனால அதை மொச்சு அங்கே இருக்கிற மக்கள். அப்போ ஏதோ ஒரு கட்சி அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குல்ல, அதனால தானே அவங்க அப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க. அது ஏதோ ஒண்ணு சார். நீங்க இருக்கிறது அதுதானே பெரிய விஷயம். இருங்க. அதாவது ஒரு கட்சியில ஒருத்தர் இருக்கிறார், பயணிக்கிறாருன்னா அவருக்கு சாதகமான ஜாதியில் அவர் இருக்கிற ஜாதி வந்து இங்க இருக்குது அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டு எங்க அதிகமா இருக்கு அங்க போய் நின்றுவார். ஜாதி எனக்கு பொது இல்லை, இப்ப எனக்கு ஜாதி இல்லை. ஒரு மதத்துக்கு என்ன ஒரு கட்சியே இருக்கு அப்படிங்கிறப்ப அதுதானே பெரிய குற்றம். எனக்கு ஜாதியே இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், எனக்கு ஜாதியே இல்லை. நான் அந்த நீங்க சொல்ற இந்த பொது வலயத்தில் வரேன் அப்படின்னா எனக்கு சிந்தாம ஓட்டு போறவன் எங்க இருக்கான்னு நான் பார்ப்பேன். அவன்கிட்ட போய் நான் நின்று அவன்கிட்ட போய் ஓட்டு வாங்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கனிமொழி அவர்கள், அவங்க தெலுங்கின மக்கள் ரைட்டுங்களா, அங்கேருந்து வந்தவங்க, அதெல்லாம் நல்லா ரைட் ஓகே. அவங்களுக்கு இங்கே கனிமொழிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி வேணும். அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூத்துக்குடியில் இருக்கிற சமூகத்தில் நம்மளுடைய ஓட்டு, நாடார் ஓட்டை சிந்தாமல் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து தூத்துக்குடியை நம்ம பிச் பண்ணி அங்கே போவோம் அப்படின்னோடனே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் தென்னை மரம் ஏறுது சார் ஃபோட்டோ. இவ்வளோதான் சார் ஜாதி இருந்தால் உங்கள் ஜாதிக்காரன் எங்கே இருக்கான்னு அங்கே போய் நில்லு. இல்லையா எந்த ஜாதிக்காரன் உனக்கு கம்ப்ளீட்டாக உன்னை நம்பி ஓட்டு போடுவான்னு பாரு. இது எம்ஜிஆர் அவர்களுக்கும் பொருந்தது. அதிமுக ஆரம்பித்து எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி தேனி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போய் நிற்கிறாருன்னா தேவரின ஓட்டு வந்து டிஎம்கேக்கு எதிரான மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக நமக்கு போடுவான்னு போய் நிற்கிறார். அதே மாதிரி அங்கே உள்ள நாடார் சமூகத்து மக்கள் எல்லாமே நமக்கு ஓட்டு போடுறாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே கீதாஜீவன் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, இன்னும் பல திமுகவை சார்ந்த தலைவர்கள் இருக்காங்க. எப்படி நமக்கு ஓட்டு வாங்கி தந்துருவாங்கன்றதுனால எம்பிக்காக அங்கே போய் நிற்கிறாங்க, நின்று தென்னை மரத்தை காட்டி ஜெயிக்கிறாங்க. யாரு? கனிமொழி அவர்கள். இவ்வளவுதான். இந்த மாதிரி விஜய் தனியாக அவர் நிற்கிறதுக்கு அவர் ஜாதியும் இல்லை ரைட்டுங்களா. சரி, மதம் இருக்கு அப்படின்னா அந்த மதத்தை அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் என்னதான் பண்ணுவார்ன்ற ஒரு கேள்வி. ஒன்றும் இல்லை, நம்ம முதல்ல வந்து ஈக்குவேஷன் வந்துடுறேன். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவை சார்ந்து நின்னாருன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டுல கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிப்பார் சார். அவர் மட்டுமே தாவேக்காவினுடைய ஜெயித்த ஒரே ஒரு எம்எல்ஏவா இருப்பார். ஜெயிச்சதுக்கப்புறம் வேற கட்சி போயிடுவார். அது எந்த கட்சியாக இருக்கட்டும் வேற கட்சி போயிடுவார். ஒன்று. ரெண்டாவது, அவரும் தோத்து போவார். அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் டெபாசிட் போவாங்க, ஆனால் அவருக்கு டெபாசிட் போவார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு பவன் கல்யாணம் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் நின்னாரு, ஜெயிச்சார். இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் 2 தொகுதியிலிருந்து தோத்து போனார் சார். அவர் 2 தொகுதியிலிருந்து தோத்து போனார். ஆனால் அவர் கட்சியில் இருந்த இன்னொருவர் வந்து எம்எல்ஏ ஆனார். அவருடைய சொந்த பலத்தினால எம்எல்ஏ ஆனார். இதுதான் இந்த தடவை நடக்கும், வேற எதுவும் நடக்காது. இந்த கலந்துரையாடல 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று, விஜய் வந்து ஜாதியை கடந்த தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2வது வந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு போனதுனால அதிமுகவுக்கு எந்த பலவீனமும் கிடையாது, தாவேகாவுக்கு எந்த பலமும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் முன் வச்சிருக்கோம். மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.